சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம ரஜினி சார் நடித்து ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உலகம் முழுக்கவே 7000 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகுது. படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய 3 பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி செம்ம ஹிட் அடித்தது. ரிலீஸ் தேதி நெருங்கி விட்டதால படக்குழு ப்ரொமோஷன் வேலைகள்ல ஒரு பக்கம் பிஸியாக இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் பல ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டியுமே கொடுத்துட்டு இருக்காரு. அனிருத் அவர்களுமே சில பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காரு. சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்திருக்கு. இந்த விழாவில் ரஜினி சார் பேசியதுதான் செம்ம ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். தற்போது இன்னும் ரிலீஸருக்கு ஒரு வாரம் மட்டுமே இருப்பதால வெளிநாடுகளிலும் இந்தியாக்களிலுமே சில மாநிலங்கள்ல டிக்கெட் முன்பதிவு அமோகமாக இருந்திருக்கா. கேரளாவில் இன்று காலை 6 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எனவே ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு இந்த டிக்கெட்டுகளை புக் பண்ணிருக்காங்க. ஆகையால தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகள் அப்படின்னு கூலி திரைப்படத்திற்கு மார்க்கெட் வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்கம் தெரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம லோகேஷ் அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றுல நம்ம ஏகே அவர்கள் பற்றி பேசியிருக்காரு. அதாவது நம்ம அஜய் சார் இயக்கவில்லை அப்படின்னா அவருடைய இயக்குனர் கரியர் முழுமையடையாது அப்படின்றது சொல்லியிருந்தாரு. அந்த வகையில நம்ம லோகேஷ் அவர்கள் ஏகே அவர்களை இன்னும் சில தினங்கள்ல மீட் பண்ண இருக்காரா. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாக சொல்லப்படுது. ஆகையால ஏகே 65 திரைப்படம் இவங்க 2 பேருமே இணைந்து பண்ண அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.